அல்லேலூயா. காற்று அடிக்குது, புயல் அடிக்குது, அலை தூக்கி தூக்கி அடிக்குது, மழை பேஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில ஏசப்பா கடல் மேல நடந்து வர இவங்களை காப்பாத்துறதுக்காக அப்படி வரும்போது இந்த 12 பேரும் பாக்குறாங்க, பக்கத்துல கடல்ல ஒரு வெள்ளையான உருவம் வருது. ஆஹா, இதுதான் பேயி, நம்மளை இன்ன வரைக்கும் அலைக்கழிச்ச பேயி, உருவம் இல்லாம வந்து அலைக்கழிச்ச பேயி இப்ப என்ன வருது, நம்மளை கொல்லவே வந்துருச்சுன்னு சொல்லி அந்த படகுல இருக்கிறவங்க அலறாங்க. ஐயோ ஐயோ ஐயோண்டு அலறாங்க. அப்ப ஏசு சொல்றாரு, கடல்ல நடந்துகிட்டு வரும்போதே, பயப்படாதீங்க, நான் தான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த குரலை கேட்ட சோருக்கு, ஆஹா, இது இயேசு குரலே, நம்ம குருநாதர் குரலே, அவரு மேட்ல கரையில இருந்தாரு, இப்ப நடந்தே வாராரு கடல் மேல. ஆக இவர் சாதாரண மனுஷன் அல்ல, ஒரு தேவ மனுஷன், கடவுளே மனுஷனா இருக்கிறாரு, அதனாலதான் கடல் மேல நடக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கை வந்து இப்ப பயம் வந்துருச்சு. ஏதோ ஒரு பெரிய மனுஷன், ஒரு நல்ல மனுஷன், ஒரு குருநாதர்னு நினைச்சா இப்ப கடல் மேல் நடக்கிற சக்தியை பார்த்துட்டு இவங்களுக்கே ஒரு தன்னறியாத ஒரு பயம் வந்துருச்சு. அப்படி முழுகுன அவங்கள கையை பிடிச்சி கரையில ஏத்து விட்டு, அற்ப விசுவாசியே ஏன் பயந்தாய் என்று இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, யாரெல்லாம் இயேசுவை நோக்கி அழகிறோமோ அப்ப இயேசு வருவார். இப்ப என் புத்தி போல ஒன்று செய்யறேன், ஒரு நல்ல காரியம் செய்யறேன், அப்ப எல்லாம் இயேசு நம்ம தேட மாட்டோம். எப்ப தேடுவோம்னா, நம்மளால முடியல, நம்மளால செய்ய முடியல அல்லது அப்படின்னு சொல்லும் போதுதான் ஆண்டவரே என்று நம்ம நம்புவோம். புரியுதா அப்ப சொல்றது? அப்ப நீ ஆண்டவரை நம்பி நீ அந்த காரியத்தை செய்யும் போது உனக்கு லெகுவா இருக்கும், ஒரு இயேசுவா இருக்கும், அந்த ஒரு வழி கிடைக்கும். அவர் உன் பக்கத்திலேயே இருக்கிறார் நிழலாக. ஆக நீ பயப்பட வேண்டாம். அந்த சீசர்கள் எப்படி கலங்கினார்களோ அதே போல சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையிலையும் குடும்பத்துல புயல் வந்துருது, சில அலைகள் வந்துருது, சில தடங்கள் வந்துருது, என்ன செய்யறதுன்னே தெரியாம நம்ம அலமோதுறோம். சோசியக்காரங்கிட்ட போவோமா, மந்திரவாதி கிட்ட போவோமா, அங்க போய் ஒரு இயந்திரம் கட்டுவோமா, இங்க போய் ஒரு கழுப்பு கழிப்போமா, இங்க போய் ஒரு தகடு எழுதுவோமா, அப்படின்னு சொல்லி நம்ம குடும்ப பிரச்சனை, நம்ம வாழ்க்கை பிரச்சனை அப்படியே நம்மளை போட்டு வாதக்குது, தூங்க முடியாம தவிக்கிறான். அந்த சீசர்கள் இயேசுவேன்னு படகுல கூப்பிட்டது போல நீயும் நானும் கூப்பிட்டேன்னா இயேசு என்ன செய்வாரு, கூட இருந்து ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா.